ஒரு சில மாமியார் எல்லாம் தன்னோட மருமகளை மகளை விட அதிகமா நேசிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடைசி வரைக்கும் கூட பயணம் செய்கிறது நம்மளோட மருமகள் மட்டும்தான். மகள் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆனா மருமகள் இறுதி வரைக்கும் நம்மளோட இருப்பாங்க அப்படின்னு அவங்களோட வார்த்தைக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்கள நேசிச்சு அவங்களோட வாழ்க்கைக்கு இடையூறா இல்லாம அவங்களோட வாழ்க்கைக்கு கூட இணைஞ்சு பயணிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த வாழ்க்கை சக்சஸ் ஆகும். நானே ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன். இது மாதிரி தன்னோட கணவரை இழந்த ஒரு பெண் மறுமணம் செய்ய நினைச்சாலே மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்குற மாமியார் அவங்களையும் பார்த்துருக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட கடைசி காலங்கள்ல அவங்கள பார்க்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சுயநலத்தோட தன்னோட மருமகளோட வாழ்க்கையே கேள்விக்குறியா மாத்துற மாமியார்களும் இருக்கிறாங்க. தன்னோட மருமகள் நல்லா இருக்கணும், அவளும் என்னோட மகள் தான், அவளோட வாழ்க்கை சிறந்ததா இருக்கணும் அப்படின்னு அதுக்காக முயற்சியில இறங்குறதும் ஒரு மாமியார் தான். அந்த காலமா இருந்தாலும் சரி, இந்த காலமா இருந்தாலும் சரி, நல்லவங்க எப்போதுமே நல்லவங்களா இருந்துட்டு தான் இருக்கிறாங்க.